அருள் அமுதம். ஹரி ஓம். ஸ்ரீ குருப்பியோ நமக. வருகின்ற 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி அன்று நவக்கிரகங்களிலே பொன்னன், கனகன், பிரகஸ்பதி, தேவகுருனெல்லாம் போற்றப்படுகின்ற குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகவிருக்கிறார். இதை முன்னிட்டு யூடியூப் சேனல் எல்லாம் ஏராளமான வீடியோக்களை பதிவிட்டு கொண்டு இருக்கிறார்கள். அந்த வகையிலே நம்முடைய அருளமுதம் யூடியூப் சேனல் வாயிலாக நாம் இந்த குரு பயிற்சி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் அல்லாது பொதுவாக இந்த குரு பயிற்சி பலன்கள் என்ன செய்யும், எவ்வாறாக இருக்கும், எல்லோருக்கும் எவ்வாறாக இருக்கும் என்று பார்க்கவிருக்கிறோம் இந்த பதிவிலே. எனவே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக நம்முடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மேலும் இந்த பதிவை தொடர்ந்து பார்ப்போமாக. அடியனுடைய குருநாதர் சுகபிரம்ம மகரிஷி அடியனுடைய வாக்கினிலே அமர்ந்து அருளிய அந்த சுகபிரம்ம மகரிஷியினுடைய அருள் வாக்கினை, இந்த குரு பயிற்சி பலனை அடியேன் எல்லோருக்கும் வழங்க இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ குரு ஒரு வருடத்திற்கு ஒரு ராசியை கடப்பார், அந்த வகையிலே 12 வருடங்கள் குரு சுற்றி வந்தால் ஒரு முழு சுற்றை நிறைவடைவார், 12 ராசிகளை. அந்த வகையில் இவரிடம் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஆனால் ஒரு வருடம் பயிற்சி இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. அதிசாரமாக இப்போ ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆனாலும் அவர் மறுபடியும் அக்டோபர் மாதம் அதிசாரம் பெற்று சிம்மத்துக்கு போகின்றார். மறுபடியும் அவர் ஜனவரி மாதம் திரும்பி தன்னுடைய கடகராசிக்கே வந்து விடுகிறார், உச்சம் பெறுகிறார். எனவே இந்த குரு பயிற்சியானது நம்ம ஒரு 3 நிலைகளில் பார்க்க வேண்டும். அவர் கடகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலம், அப்புறம் அதிசாரம் பெற்றக்கூடிய காலம், அதன் பிறகு திரும்பி கடகத்திலே சஞ்சரிக்கக்கூடிய காலம் என்கின்ற 3 நிலைகளிலே குரு பயிற்சி பலன்களானது எல்லோருக்கும் அமைந்திருக்கும். இப்போ குரு கடகத்துக்கு வரார். கடகங்கிறது தான், அதாவது குரு தான் இந்தியா, சுக்கிரன்னா அமெரிக்கா. இப்படி அடியேன் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். அதனால் அந்த குரு உச்சம் பெறக்கூடிய இடம் எதுன்னா கடகம். கடகம் யாருடைய வீடுனா சந்திரனுடைய வீடு. சந்திரன் யார்? மனம், சரீரம், மனம், இந்திரியங்கள். அப்போ எவர் ஒருவர் சரீரத்தாலோ மனதினாலோ இந்திரியங்களாலோ பாவங்களை செய்யாமல் இருந்து நல்ல மனதுடனும் சரீரத்தினால் தூய்மையான ஒரு சரீரத்தினுடைய செயல்களாலும் இந்திரியங்கள் பாவங்களை செய்யாமல் புலநடக்கத்துடன் இருக்கிறார்களோ அவர்களுக்கு குரு எப்பொழுதும் இந்த கடகத்தில் இருக்கின்ற பொழுது உச்சஸ்தானத்தில் இருப்பதனால் மிகுந்த நற்பலன்களை வாரி வழங்குவார். இந்த ஒரே வரியில் முடிஞ்சு போயிடுத்து குரு பயிற்சி பலன். என்ன அர்த்தம்னா, யார் ஒருவர் நல்ல ஒரு மனம், நல்லதொரு செயல், புலநடக்கம் இது யார்கிட்ட இருக்கோ அவா வாழ்க்கையில் குரு பகவானுடைய அருளால் வெற்றி அடைவார்கள். இந்த 3ம் இல்லாதவர்கள் குரு பகவான் எந்த இடத்தில் இருந்தாலும் அவருக்கு பாதகமாக இருப்பார். இதுதான் அந்த குரு பயிற்சியுடைய மெயின் பலன். உதாரணமாக இப்போ நம்ம ராமருடைய ஜாதகத்தில் பார்த்தேன்னா, பொதுவாக ஜென்மத்தில் குரு வனவாசம்னு சொல்லுவார். இப்போ ராமர் பிறக்கும் போதே குரு அவருக்கு ஜென்மத்தில் இருந்தார். அதன் பிறகு பார்த்தேன்னா 12 வயதில் ராமருக்கு மறுபடியும் குரு கடகத்துக்கு வரார். அந்த 12 வயசில் குரு கடகத்துக்கு வரும்போது தான் விஸ்வாமித்திரர் ராமரை காட்டுக்கு கூட்டின்னு போகிறார் வனவாசத்துக்கு. அடுத்தாப்பில் ராமருக்கு 12 வருஷம் கழித்து 24 வயசில் குரு மறுபடியும் கடகத்துக்கு வரார். அப்பொழுது தான் சீதையுடன் ராமர் அரண்மனையை விட்டு வெளியேறி 14 வருஷம் அஞ்ஞான வருஷம் காட்டுக்கு போகிறார். அடுத்த 12 வருஷம் வரைக்கும் 14 வருஷமும் அதுக்கு அடுத்த குரு பயிற்சி அவர் காட்டில் தான் இருக்கிறார். அதனால் ஜோதிட சாஸ்திரம் பொய்யாகாது. ஆனால் அந்த ராமர் அந்த வனவாசம் அவருக்கு நன்மையை செய்ததா தீமையை செய்ததா என்று சொன்னால், ராமருடைய வனவாசம் முதல் 12 வயதில் ராமர் வனவாசம் செல்கின்ற பொழுது விஸ்வாமித்திரர் அழைத்து செல்கிறார். தாடகை முதலிய அசுரர்களை வதம் செய்து யாகத்தை காக்க, வேள்வியை காக்க கூட இருந்து அந்த புண்ணிய பலத்தை பெற்று அதன் பிறகு சீதையை மனம் முடிக்கிறார். அந்த முதல் வனவாசம். 2வது வனவாசம் அவர் காட்டுக்கு சென்று கையை கேட்ட வரத்தினால் சென்றால் கூட அங்கே காட்டுக்கு சென்று தன்னுடைய அவதார நோக்கம், அதாவது அசுரர்களை வதம் பண்ண வேண்டும்,
ரிஷிகளுடைய ஆசிரமங்களுக்கு சென்று ரிஷிகளை தரிசனம் பண்ண வேண்டும். அவர்களுடைய கேட்டுக்கொண்ட வரத்திற்கிணங்க அவருடைய ஆசிரமங்களுக்கு சென்று அவர்களுக்கு அருளை புரிய வேண்டும் என்கிறது ராமருடைய அவதார நோக்கத்திலே ஒன்று. அது மட்டும் இல்லாது மனிதன் மட்டுமல்லாது விலங்கினங்கள், ராட்சசர் எல்லோருடையும் ஒரு நட்பு பாராட்ட வேண்டும் என்கின்ற ஒரு அறத்தின் அடிப்படையிலே ராமர் அந்த வனவாசம் அமைந்தது. எனவே ராமருடைய வனவாசம் என்பது அவருக்கு அசுரர்களை வதம் பண்ணுவதற்கும் விஸ்வாமித்திரருடைய யாகத்தை காப்பதற்காகவும் சீதையை மணமுடிப்பதற்காகவும் அது மட்டும் இல்லாமல் ரிஷிகளை வணங்குவதற்கும் ரிஷிகளை போற்றுவதற்கும் ராவணனை வதம் பண்ணுவதற்காக அமைந்த வனவாசம். எனவே ராமருடைய அந்த ஜென்ம குரு என்பது அவருக்கு நன்மையை செய்தது. ஏன் என்று சொன்னால் ராமன் 16 விதமான கல்யாண குணங்களை கொண்டவன், நல்ல குணங்களை கொண்டவன். எனவே எவரிடம் நல்ல குணங்கள் இருக்கிறதோ, நல்ல எண்ணம் இருக்கிறதோ, நல்ல சத்தியம் இருக்கிறதோ, எவரிடம் தூய்மை இருக்கிறதோ அவர்களுக்கு குரு பாதகமான இடத்தில் வந்தாலும் நன்மையை செய்வார் என்கிறது தான் ஜோதிட சாஸ்திரத்தினுடைய ஒரு அடிப்படை. அந்த அடிப்படையை தெரிந்து கொண்டு நாம் இந்த குரு பயிற்சியினுடைய பலன்களை பார்த்தோம் என்று சொன்னால் எல்லோருக்கும், எல்லா ராசிக்காரர்களுக்கும் யாரெல்லாம் தூய்மையாகவும், மன தூய்மை, எண்ணத்தினால் தூய்மை, உடலினால் தூய்மை, புலன்களுடைய கட்டுப்பாடு இவர்களை கொண்டவர்கள் அனைவருக்கும் குரு பகவான் நன்மையை செய்வார். அது மட்டுமில்லாமல் இந்த குரு பகவான் இந்தியா, பாரத தேசம் குருவினுடைய ஆளுமைக்குட்பட்டது. எனவே இந்த குரு பயிற்சி இந்தியா உலகரங்கிலே ஒரு விஸ்வகுருவாக எல்லோருக்கும், எல்லா நாட்டிற்கும் வழிநடத்தக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையிலே இந்த பாரதம் திகழும். அது மட்டும் இல்லாமல் உலகளாவிய பொருளாதாரம் இந்தியாவை சார்ந்திருக்கும். இந்தியா மற்ற நாட்களை சாராமல் இந்தியா ஒரு சுயசார்பு கொள்கையுடன் உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு பொருளாதார வல்லரசாக இவ்வாண்டு வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாரதத்திலே இதுவரை இருந்த அதர்மமும் நாத்திகவாதமும் அழிந்து இங்கே ஆன்மீகமும், இங்கே பொதுநலமும் பிரகாசித்து, இங்கே ஆன்மீகவாதிகளும் ஆலயங்களும் போற்றி பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த குரு பயிற்சி அமைந்து இந்த பாரதத்திற்கே, இந்த உலகத்திற்கே இந்த குரு பயிற்சி ஒரு நல்லதொரு பலனை பாரதத்தின் வாளாக வழங்க இருக்கிறது. அருள் அமுதம்.